அவர் வந்து ஃபீல்ட் அவுட்டே ஆக மாட்டார் போல. செம்ம மாஸ். ஏற்கனவே முருகதாஸ் 2 குத்து விட்டாரு. ஸோ இது என்னத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்காரு, விட மாட்டாருங்க. அவர் எப்பவுமே விட மாட்டார். ரொம்ப பிடிச்சிருக்காரு. அவரோட படம் ஆவரேஜ் தான் சார். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். ஒர்த் இல்லை. புரியல, கேட்கல. மாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்காரு, விட மாட்டாருங்க. அவர் எப்பவுமே விட மாட்டார். ரொம்ப பிடிச்சிருக்காரு. புரியல, கேட்கல. மாஸ் அவரோட இது கம்பேக் கொடுத்த மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களுக்கு எப்படின்னா எனக்கு நான் என்ஜாய் பண்ணேன். ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணேன். ஹீரோயினுக்கு வந்து லைக் அவங்க கொடுத்த ரோல் அவங்க கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஏற்றவும் இறக்கல, மினிமலாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சீனுமே பிடிச்சது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது கிளைமேக்ஸ். எனக்கு என்னன்னா என்ன சொல்லுது, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட தான் வந்து இந்த டீம்மேட்டோட அவங்களோட சொன்ன இது என்னன்னா, கூலிக்கு வந்து அவர் கொஞ்சம் மாசான பிஜிஎம் கொடுத்தார். ஸோ கூலிக்கு இதுக்கும் ஒரு 15 to 20 days தான் இருக்கும். அந்த பிஜிஎம் அளவுக்கு எனக்கு இங்கே வரலையோன்னு கொஞ்சம் ஃபீல். ஏன்னா அதுவும் அணிதான் இதுவும் அணிதான். ஆனால் எனக்கு அந்த லெவலுக்கு இது வரலையோ அப்படின்னு ஒரு சின்ன இது. மற்றபடி நல்லா இருந்தது. பட் அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப மாசாக கொடுத்துருப்பாரு. இதில் அப்படி கொடுக்கல. கொஞ்சம் அந்த குறை இருக்குது. அது மட்டும்தான். படம் நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. படத்தில் லேக் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்மையாக ஃபயர் இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் அவரோட கம்பேக் மூவி மாதிரி இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. அனிருத் அவருடைய மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. நடுவில் ஃபைட் சீன் அப்போ நடுவில் வந்து ஒரு பிஜிஎம் மாதிரி ஒன்று வந்து செம்மையாக இருந்துச்சு. ஓகே, சிவகார்த்திகேயன் அவங்களும் ருக்மிணி அவங்களுடைய ஏன்னா ருக்மிணி அவங்களுக்கு வந்து இது 2வது படம் தமிழில். ஸோ அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்க ஒன்றும் இல்லை பிரதர். படம் ஆவரேஜ் தான் சார். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். ஒர்த் இல்லை. ஏஆர் முருகதாஸ் படம் தான் சார். நல்ல என்ன சொல்கிறது, துப்பாக்கி மாதிரி நினச்சி எடுத்திருக்காரு. தமிழ் துப்பாக்கி ஆயிடுச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஆவரேஜ் படம் மதராசி. ஏற்கனவே முருகதாஸ் 2 குத்து விட்டாரு. ஸோ இது என்னத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன், நம்மளை வந்து வச்சு செய்வாருன்னு தான் நினச்சி வந்தோம். படம் வந்து வேற லெவலில் இருக்குது. எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மது வந்துருச்சு, மாது வந்துருச்சு, சூது வந்துருச்சு, அந்த கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்லாம் தாறுமாறு. அந்த பொண்ணு பேர் ருக்மணி வசந்த் கலக்கிருக்காப்புல. எந்தெந்த இடத்துலலாம் பசங்களாம் சோர்வாக இருக்காங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமாவில் இதுவரை இந்த மாதிரி வில்லனை வந்து வெயிட்டாக காமிச்சதே இல்லை. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷனில் அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வித்யுத் ஜமாலை வந்து யூஸ் பண்ணியிருக்காப்புல. துப்பாக்கி எவன்ட்ட வேணா வச்சுக்கடா, வில்லன் நான் தாடான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துருக்குது. ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்குது. என்ன துப்பாக்கி 2ல் வந்து வித்யுத் ஜமான் வந்து துப்பாக்கி 1ல் வந்து இறந்துருவார். இதில் வந்து உயிரோட இருக்காரு. ஸோ அங்கே இங்கே ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே வந்து மதராசியை தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு முருகதாஸ் சார் வந்து ஏன் பயப்படுறான்னு தெரில. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட திருப்தி. கன் ஃபைட்ஸ்லாம் வேறு லெவலு. பிஜு மேனன் வந்து இந்த படத்தில் வாழ்ந்துருக்காரு. ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து ஸ்க்ரீனில். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய அதாவது அமரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு டெலிஷன் பண்ணுற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காப்புல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அமரனில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயந்தாங்குழியாக இருந்துட்டு மாவீரனாக வருவாரோ மாவீரன் படத்தில். ஸோ அது மாதிரி வந்து இதுலேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்குது. பொருத்தமாக இருக்குது.